எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகள் பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். மாறாத கர்த்தர் இந்த நாள் முழுவதும் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவாராக. கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம் வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது 2 சாமுவேல் 10:12 சொல்கிறது, கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக. கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக. அவருடைய பார்வைக்கு எது நலமானதோ அதை உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்வார். ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், எனக்கு இதை கர்த்தர் செய்திருந்தால் நன்றாயிருக்கும், எனக்கு இந்த வாழ்க்கை இப்படி அமைத்து கொடுத்திருந்தால் நன்றாயிருக்கும், எனக்கு இந்த வேலையை கொடுத்தால் நன்றாயிருந்திருக்கும், என் குடும்பம் இப்படி இருந்திருந்தால் நன்றாயிருக்கும், எனக்கு இந்த வீட்டை கொடுத்திருந்தால் நன்றாயிருக்கும் என்று சொல்லி நம்முடைய பார்வைக்கு எதெல்லாம் மேன்மையாக இருக்கிறதோ அதெல்லாம் எனக்கு தாரும் 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 என்று சொல்லி நம் கர்த்தரிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, அவர் பார்வைக்கு எது நலமாய் இருக்கிறதோ அதை தான் கர்த்தர் உன்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்வார். அவர் பார்வைக்கு எது நலமாய் இருக்கிறதோ அதை தான் உங்களுடைய குடும்பத்தில் செய்வார். அவருடைய பார்வைக்கு எது நலமாய் இருக்கிறோ அதை தான் உங்களுடைய எதிர்காலத்தில் செய்வார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. பிரியமானவர்களே, அதுதான் நம்முடைய ஆசீர்வாதம், அதுதான் நம்முடைய மேன்மை, அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கனம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இன்றைக்கு வாழ்க்கையில் நீங்கள் யோசிக்கலாம், ஏன் இது சம்பவித்தது, ஏன் இது நடந்தது, ஏன் இதை கர்த்தர் அனுமதித்தார், ஏன் இப்படி கொண்டு வந்து நிறுத்தினார் என்று சொல்லி பல கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் நலமானதை நிச்சயம் செய்வார். உன் வாழ்க்கையில் நலமானதை அவர் நிச்சயம் செய்வார். உன்னை நிச்சயம் அவர் வாழ வைப்பார். பிரியமானவர்களே, கர்த்தர் நலமானதை யாருக்கு செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. 2 சொல்லுகிறது, உத்தம இருதயத்தாருக்கு அவர் செய்வாராம். உத்தம இருதயம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நலமான காரியம் செய்ய வேண்டுமே ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன? நம்முடைய இருதயத்தில் ஒரு உத்தமம் இருக்க வேண்டும். நம்முடைய இருதயம் மாறுபாடாக இருந்து கர்த்தரை விட்டு தூரமாக இருக்கும்போது கர்த்தர் நல்ல காரியங்களை செய்ய முடியாது, கர்த்தர் நலமான காரியங்களை செய்ய முடியாது, கர்த்தர் வாசல்களை திறக்க முடியாது, கர்த்தர் சகல காரியங்களையும் அடைத்து போட்டு வைத்திருப்பார். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, உனக்கு நான் நலமானதை செய்ய நான் விரும்பும் பொழுது உன் இருதயம் எனக்கு முன்பாக உத்தமமாக இருக்கட்டும் என்று சொல்லி நம்ம இருதயத்தை கர்த்தருக்கு திருப்புவோம். நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். குற்றம் குறைகளை தயவாய் மன்னியும் ஆண்டவரே, கிருபையாய் இறங்குவீராக, நம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிறேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போம். அவர் நலமான காரியங்களை செய்வார். நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிறேன் நண்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவருக்கும் ஜெபிக்கிறேன். தண்டைகளை நீக்கி போடுகிறவர் பிள்ளைகளுக்கு முன்பாக புறப்பட்டு போவீராக. இன்றைக்கு ஒரு மாறுதலை பார்க்கட்டும், இன்றைக்கு ஒரு நன்மையை பார்க்கட்டும், இன்றைக்கு உடைய தயவு இறங்கி வருவதாக நான் ஜெபிக்கிறேன். எல்லா கட்டுகளும் அவிழ்க்கப்பட்டு போகட்டும். தெய்வீக வெளிச்சம் இப்பொழுது இறங்கி வருவதாக சுவாமி ஒவ்வொரு மேலும் இறங்கி வரட்டும் என நான் ஜெபிக்கிறேன். மகிமையான தெய்வம் மகிமையான காரியங்களை செய்யும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். ஒன்று கூட கர்த்தரின் கிருபையாய் இறங்கி அற்புதம் செய்யும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, மேலான காரியங்களை செய்ய கர்த்தர் கிருபை தாரு. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். நல்ல காரியங்கள், மங்களகரமான காரியங்கள், ஆசீர்வாதமான காரியங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் நடக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். பெரியவர் பெரிய காரியங்கள் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளின் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். வெகு நாள் காத்திருப்பு இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கடந்த சில வருடங்களாகவே நமக்கு ஒரு ஆராதனை செய்வதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து கொண்டிருந்தோம். அநேக இடத்தில் சொல்லி வைத்திருந்தேன், கேட்டுக்கொண்டிருந்தோம், அங்குமிங்குமாய் அலைந்து கொண்டிருந்தோம். ஆனால் சரியாக இடம் அமையவில்லை. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஆராதிக்கும்படி நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறார். இதுவரை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு மேல் வீட்டை கர்த்தர் நம்முடைய ஊழியம் நடத்தும்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலையில் 6 மணியிலிருந்து 8:30 மணி வரை நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். பிரியமானவர்களே, என் அன்பு ஜனங்களே, நீங்கள் எந்த சபைக்கும் போகாத ஒரு ஆளாய் இருந்தால், நீங்கள் இயேசு யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால், ஒருவேளை வியாதி இருந்தால், பிரச்சனைகள் இருந்தால், கஷ்டங்கள் இருந்தால், துக்கங்கள் இருந்தால், உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க நான் காத்திருக்கிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய இந்த யூடியூப் செய்தி மூலமாய் கர்த்தர் அநேக இருதயங்களை அசைத்து கொண்டிருக்கிறார். எனவே நீங்கள் இது அருகிலே யாராவது இருப்பீர் என்று சொன்னால், சென்னையில் இருப்பீர் என்று சொன்னால், உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம், கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம். நான் இந்த வீடியோவில் இதை கீழே என்னுடைய அட்ரஸ் வருகிறது. அட்ரஸை எடுத்துக்கொள்ளுங்கள். என்னுடைய ஃபோன் நம்பர் வருகிறது. இன்னும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும், இதோடைய காண்டாக்ட் பண்ண உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தயவாய் தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பேன். நிச்சயம் நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம், அவரை உயர்த்துவோம், கனப்படுத்துவோம். உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் நான் அன்போடு வரவேற்கிறேன். God bless you.